உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 5 மணிக்கு வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன். நாங்கள் அதிரசத்துக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு மிஷினுக்கு போக போகிறோம். போயிட்டு வந்ததும் உங்கள்கிட்ட வீடியோ போட்டு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் இப்போ இந்த வீடியோ பாருங்கள். இது 300 அதிரசத்துக்கு உள்ள மாவு ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். நாங்கள் மிஷினில் போய் இது நல்ல அரிசி, இது ரேஷன் அரிசிலாம் கிடையாது, கடையில் விற்கிற அரிசி தான். நல்ல அரிசி வாங்கி நல்லா களைஞ்சி மிஷினில் கொண்டு போய் இது அதிரசத்துக்காக இடிக்கிற மிஷினில் கொடுத்து இடிச்சிட்டு வந்திருக்கிறோம். இது 300 அதிரசத்துக்கு உள்ள மாவு. அதே மாதிரி வெல்லம் பாருங்கள், வெல்லம் பாருங்கள், 4 கிலோ வெல்லம் வாங்கியிருக்கேன். இது நல்ல வெல்லமாக, தரமான வெல்லமாக பார்த்து கடையில் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அந்த வெல்லம் இது 4 கிலோ வெல்லம், 300 அதிரசத்துக்கு உள்ள அளவு இது. அதே மாதிரி 100 கிராம் சுக்கு, கொஞ்சம் ஒரு 25 கிராம் அளவு ஏலக்காய், இந்த அளவு எடுத்துருக்குறோம் நாங்கள். இந்த பாருங்க, 100 கிராம் சுக்கு, ஒரு 25 கிராம் விட கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, வாசனை கம்மியாக வேணும்னா கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். இந்த அளவு ஏலக்காய் எடுத்துருக்குறோம். 100 கிராம் சுக்கில் ஒரு 2 பீஸ் கூட எடுத்து வச்சிடலாம். அதிக வாசனை விரும்பாதவங்க ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சுட்டு அதில் போட்டுக்கலாம். இது அதிரச மாவு, அதுக்கு உள்ள வெல்லம். இப்போ இதை ரெடி பண்ண போகிறேன். நான் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாவு கிளறும்போது உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேன். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் மக்களே. இந்த பாருங்கள், அதிரசத்துக்கு உள்ள வெல்லம் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுறோம். இடித்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லா வெல்லத்தையும் தட்டி இந்த மாதிரி தட்டிட்டு இதை இப்படி போட்டுருவோம். இந்த பாருங்கள், இந்த சட்டியில் இப்படி இந்த வெல்லத்தை தட்டி தட்டி இந்த சட்டியில் போட்டுட்டு இப்போ பாவு காய்ச்ச போகிறேன். பாவு காய்ச்சிட்டு உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த பாவு காய்ச்சறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். நான் ரெடி பண்ணிவிட்டு அதிரசத்துக்கு அந்த பாவு காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த பாவு பதம் வந்த உடனே மாவு போட்டு கிளறும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இது ஃபுல்லாக பாவு காய்ச்சிற வரைக்கும் நான் இந்த செல்லை கையில் வச்சு உங்களுக்கு வீடியோ போட முடியாது. ஏன்னு கேட்டால் அது சூடானோன்னா அந்த பதம் மாறுறதுக்குள்ள நம்ம கீழே இறக்கிடணும். கீழே இறக்கி மாவு போட ஆரம்பிக்கணும். அதனால் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா ஒரு வீடியோ போடலேன்னு நினைக்காதீங்க. அந்த பாவை பக்குவம் வரப்போகும்போது உடனே இறக்கி மாவு போடணும். இல்லைன்னா பதம் தவறிடுச்சுன்னா அதிரசம் பக்குவம் தவறி சொதப்பிடும். அதனால தான் நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வெல்லம் கரைஞ்சி முடிஞ்சாலும் அந்த பதம் வரப்போகணும். நான் வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு மாவு கிண்டும் போது உங்களுக்கு நான் திரும்பவும் வீடியோ போட்டு காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அதிரசமாக வேணுன்றாலும் தரோம். இல்லை அதிரசம் எங்களுக்கு வேண்டாம், மாவாக கொடுக்க முடியுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு மாவாகவும் கிலோ கணக்கில் வெயிட் போட்டு பாக்ஸில் கொரியரில் நாங்கள் அனுப்பி தரோம். அதனால் உங்களுக்கு எப்படி விருப்பமோ கஸ்டமர் விரும்புகிற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து நீங்கள் இது கொஞ்ச நேரத்துலேயே மாவு பதம் ரெடி ஆயிரும். பாகு பதம் அது ரெடியான உடனே உங்களுக்கு மாவு கிளறும் போது நான் திரும்பவும் இதே வீடியோவை தொடர்ச்சியாக காட்டுறேன். பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம் மக்களே. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் அதிரச மாவு ரெடி பண்ணுறத பாகு கொஞ்சம் முழுமையாக என்னால் பதம் வரைக்கும் காட்ட முடியலை. இப்போ நான் கிண்டுறதை உங்களுக்கு இப்போ போடுறேன். இப்போ பாருங்கள், இப்படி தான் நாங்கள் ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு பாவு பதம் எதாவது காட்டணும், ஆனால் அதை காட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் இல்லை. ஒரு ஆளாக செய்கிறதுனால இங்கே பாருங்கள், இப்படி தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம். இப்போ
அடுப்பு வச்சு தான் கிண்டுவேன். ஆனால் இப்போ எங்கள் பாப்பா வந்திருந்துச்சு இடையில லீவில். அந்த துடுப்பை எங்கேயோ தூக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க வரும்போது தான் அடுத்து அந்த துடுப்பை கேட்டு எடுத்து தர சொல்லணும். அது எங்கே வச்சுருக்குன்னு தெரியல. அதனால இப்போ எனக்கு கரண்டிலே கேட்டு கைவிடாமல் கிளறி பாவு பதத்தோடு ஒன்று சேர்க்கணும்.